அனைவருக்கும் வணக்கம். 4வது 2ஆம் வகுப்பில் இருக்கிற தமிழ் இங்கிலீஷ் புக்கிலிருந்து தமிழுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துருவோம். இப்போ தமிழில் வந்து எத்தனை படம் கொடுத்துருக்காங்கன்னா 9 படம் கொடுத்துருக்காங்க. இந்த 9 படத்துக்கும் ஒரே வீடியோவில் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். முதல் படம் வந்து காவல்காரங்கிற படம் கொடுத்துருக்காங்க. இப்படி புக் பேக் கொஸ்டின் இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. அதாவது முதல் கொஸ்டின் வந்து பேர் இல்லாத இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பேர் குட்டல் இல்லாத இது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டின் வந்து வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடித்த சொல்லின் எதிர் சொல் கேட்டிருக்காங்க. அடிக்கோடித்த சொல் என்னென்னா மேலே, அதுக்கு எதிர் சொல் வந்து கீழே. மூன்றாவது கொஸ்டின் சோள கொள்ளை பொம்மை என்பது டேஸ் உயிரற்ற பொருள். அதுக்கடுத்து 4 அசைய குட்டல் இல்லை சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது அசையவில்லை. ஆப்ஷன் வந்து ஆப்ஷன். அப்புறம் 5ஆம் கொஸ்டின் நித்தம் சொல்லுக்குரிய பொருள் 4 ஆப்ஷன். அப்புறம் வினாக்கு விடையளிப்போம். முதல் கொஸ்டின் தோட்டத்தின் நடுவே ராஜாபுல் நின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. தோட்டத்தின் நடுவே ராஜாபுல் நின்றது எது? சோளக்கொள்ள பொம்மை. ரெண்டாவது காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி வந்து காவல் காக்கும் பணி. மூன்றாவது கொஸ்டின் பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது எது? பொம்மைக்கு வந்து கருப்பு கோட்டும் வெள்ளை சட்டையும் கொடுத்தது காகம். 4ஆம் கொஸ்டின் காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? ஏன்னா காவல்காரர் வந்து உயிரற்ற மனிதர் என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை அணியவில்லை. முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. அதாவது இந்த பாட்டு கொடுத்துருக்காங்களே காவல்கார பாட்டில் முதலெழுத்து வந்து ஒன்று போல் வர சொற்களை எடுத்து எழுதியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து சட்டை சரிகின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து காற்று கனத்த மழை காக்கை காவல் உதவி உழவ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மேகங்களுக்கு பொருத்தமான மலைத்துறையை இணைக்க பொறுத்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. சரிகைனா வேட்டி, சரிகை வேட்டி. அதேபோல் கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை சோளக்கொள்ளை பொம்மை கனத்த மலை. இந்த சொற்களை எழுதிச்சு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். சரிகை வேட்டி கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை சோளக்கொள்ளை பொம்மை கனத்த மலை எழுதியிருக்கோமா. அடுத்த நிமிஷம் பாடலை தொடர்ந்து பாடுவோமா. பாடல் ஒரு 4 வரி கொடுத்துருக்காங்க. நம்மளா வார்த்தைகளை இணைச்சி 4 வரை உருவாக்கணும். இங்கே வந்து நான் உருவாக்கிறேன் பார்த்துக்கோங்க. மக்கள் ஒன்று கூடியே மகிழ விரும்பும் திருவிழா குழந்தை செல்வம் யாவுமே கூடி ஆடும் திருவிழான்னு கொடுத்துருக்காங்களா. புதிய ஆடையை அணிவோமே புதிய பொம்மை வாங்கும் விழா திருவிழா பார்ப்போமே தேர் இழுக்கும் திருவிழா. உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையை எழுதுக. இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் எதை பற்றி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாழை மரத்துடைய பயன்களை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பயன்படும் மரங்களில் வாழையும் ஒன்று. வாழையின் பூ காய் கனி தண்டு ஆகியவற்றை நம்ம சமைத்து உண்கிறோம். வாழை நரை கொண்டு பூக்களை கொடுக்கிறோம். திருமண விழாக்களிலும் வீட்டில் நடைபெறும் விழாக்களிலும் வாழை இலையில் விருந்து படைக்கின்றோம். வாழையில் செவ்வாழை பூவன் வாழை மலை வாழை என பல வகைகள் உள்ளன. இதுக்கு இந்த பேராகிராஃப் கொடுத்து அதுக்கு லிட்டராக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின் பாருங்கள். வாழையின் எப்பகுதி உணவாக பயன்படுகிறது? வாழையின் எப்பகுதி வந்து உணவாக பயன்படுதுன்னா பூ காய் கனி தண்டு இதெல்லாம் வந்து உணவாக பயன்படுகிறது. அதுக்கடுத்து 2வது கொஸ்டின் வாழைநார் எதற்கு பயன்படுகிறதுனா வாழைநார் வந்து பூக்களை தொடுக்க பயன்படுகிறது. வாழையின் வகைகளில் 2 எழுதுக. நம்ம வாழையின் வகைகள் வந்து இங்கே 3 கொடுத்துருக்காங்க. 3 எழுதிடுவோம். வாழையில் வந்து செவ்வாழை பூவன் வாழை மலை வாழை அப்படி பல வகைகள் இருக்குது. வாழை இலை இச்சொல்லை பிரித்து எழுதுக. வாழை குட்டல் இலை. அப்புறம் பல வகை சொல்லுக்கு எதிர் சொல் வந்து ஒரு வகை. அடுத்து 2ஆம் பாடம் எல்லோரும் இப்படி இருந்து விட்டாலுங்கிற படம் கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்துருவோம். இது வந்து முதல் கொஸ்டினாக சரியான விடையை தெரிந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். முதல் கொஸ்டின் பாய்ந்தோட விச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாய்ந்து குட்டல் ஓடும் ஆப்ஷன். 2வது கொஸ்டின் காலை குட்டல் பொழுது சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது காலை பொழுது. 3வது கொஸ்டின் பின்வருவற்றில் எது இயற்கையே இல்லை? மலை காடு நிலம் இதெல்லாம் வந்து இயற்கையான பொருட்களாம். நெகிழிங்கிறது செயற்கை பொருள். அப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்து நெகிழி. 4வது கொஸ்டின் குனிந்து சொல்லை குறிக்கும் சொல். குனிந்து சொல்லை குறிக்கும் பொருள் வந்து வளைந்து ஆப்ஷன். 5ஆம் கொஸ்டின் தன் குட்டல் உடைய சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது தன்னுடைய. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன். அப்புறம் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? இதுக்குரிய ஆன்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க 10ஆம் பக்கத்தில். செயற்கை உரங்களை பிரித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனி வனத்தைப்பூச்சி அன்புழு எல்லாத்தையும் அழைச்சி மண்ணை கெடுக்கிறோம். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருட்களை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர் சத்துக்கள் இல்லாத சத்துக்களாக மாறிவிடுகின்றன. உடலில் வாட்டும் நோய்களான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. இதை வந்து செயற்கை உரங்களை பயன்படுத்தினா வர்ற விளைவுகள். அப்புறம் 2வது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இடத்தை தெய்வம் வணங்க வேண்டும் என்று தாத்தா கூட காரணம். இது வந்து 9ஆம் பக்கத்தில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதற்கு வந்து நெல் கம்பு கேழ்வரகு உளுந்து துவரம்பருப்பு எண்ணெய் வித்துக்கள் காய்கள் பழங்கள் என்ன பல வகையான உணவுப் பொருட்களை தரதுனால நிலத்தை நம்ம வந்து தெய்வம் வணங்கணும் அப்படின்னு தாத்தா சொல்லியிருப்பாரு. அடுத்து 3ஆம் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் நம்ம கீழே குறிச்சிட்டோம். எல்லோரும் இப்படி இருந்து விட்டார் என்று இளமாறன் ஏன் கூறினான்? யாரும் வயலுக்கு சேலைக்கு செல்லவில்லை என்றால் நம்ம அனைவரும் பணத்தையாக சாப்பிட முடியும் என்று இளமாறன் கூறினான். அப்புறம் உனக்கு பிடித்த காய்கள் பழங்கள் எவை ஏன் கொடுத்துருக்காங்க. இது சொந்த நிலையில் எழுதணும். உனக்கு பிடித்த காய்கள் என்னங்கிறது எழுதிக்கோங்க. பழங்கள் என்ன எழுதிக்கோங்க. அது ஏன் பிடிக்குதுங்க மாதிரி எழுதிக்கோங்க. எனக்கு பிடித்த காய்கள் வந்து கத்திரிக்காய். பழங்கள் வந்து வாழைப்பழம். ஏன் பிடிக்கும்னா
அந்த காயில் வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கனால ரொம்ப பிடிக்கும். பழங்கள் வந்து வாழைப்பழம் வந்து விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது, அதனால் கண்ணுக்கு நல்லது, அதனால் வாழைப்பழங்கள் பிடிக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு அகர முதலை பார்த்து பொருள் அறிக. மாசுனா குற்றம், வேளாண்மைனா உழவு. இதுலேருந்து புக் பேக்கில் வந்து லாஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, அகர முதலையும் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நம்ம பொருள் எழுதியிருக்கும். அப்புறம் சொற்களை இணைத்து தொடர்ந்து நீட்டி எழுதுக. இப்போ படித்தேன் கொடுத்துருக்காங்க, படித்தேன் நம்ம நீட்டிட்டு எப்படி எழுதலாம், நான் படித்தேன். அப்புறம் திரும்ப நீட்டி எழுதுகிற பாருங்க, நான் நேற்று படித்தேன், நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன், நம்ம நீட்டி எழுதியிருக்கோமோ அதே போல் இங்கே வரைந்தால் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு பேரை போட்டு அபி வரைந்தாள், அபி நேற்று வரைந்தாள், அபி நேற்று படம் வரைந்தாள், அபி நேற்று யானை படம் வரைந்தால் நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நிறுத்த குறியீடுக. நிறுத்த குறியீடுக வந்து நெல், கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்கள் கொடுத்துருக்காங்களா, அதாவது தானியங்களின் வகைகளை சொல்லியிருக்காங்க. வகைகளை சொன்ன நம்ம என்ன பண்ணால் கமா குறிப்போம். அதான் நெல்லுக்கு ஒரு கமா, கம்புக்கு ஒரு கமா, கேழ்வரகு போன்றவை தானியங்களும் போது கடைசியில் வந்து முற்றுப்புள்ளி வரும். அடுத்து 2வது கொஸ்டின், வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இது வந்து ஒரு செய்தி சொல் மாதிரி இருக்கா, அப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா முற்றுப்புள்ளி தான் வைப்போம். அப்புறம் 3வது, ஆகா பயிர் அழகாக உள்ளது. ஆகா அப்படிங்கும்போது ஆச்சரியமாரி உணர்ச்சி வார்த்தையாக இருக்கிறனால இங்கே வந்து ஆச்சரியக்குறி. அதோட பயிர் அழகாக உள்ளது, அது வந்து அந்த பயிரை வந்து வர்ணித்து சொல்லியிருக்காங்களா, அப்படிங்கும்போது நமக்கு ஆச்சரியக்குறி தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு அட பாவமே அப்படின்னா நம்ம எதை தான் சாப்பிடுவது, அட பாவமே அப்படிங்கும்போது இழிவு உணர்ச்சி வாக்கியமாக இருக்கும், அதனால் அதுக்கு வந்து ஆச்சரியக்குறி கொடுத்துருக்கோம். எதை சாப்பிடுவோம், எதை தான் சாப்பிடுவோம்னா எதைங்கிறது என்னென்னா ஒரு கேள்விக்கான வார்த்தை. யார், யாரை, எதை, எவ்வாறு, எப்படி அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கேள்விக்குறிக்குரிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா கேள்விக்குறி கொடுக்கணும். அடுத்து புதிய சொற்களை உருவாக்கலாமா. இங்கே வந்து தனித்தனி எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க, அந்த சொற்களை இணைத்து நம்ம வந்து புதிய சொல் உருவாக்குறோம். நான் வந்து ஒரு 16 சொற்களை உருவாக்கியிருக்கேன். அதேபோல் உங்களால் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு எந்த சொற்கள் உருவாக்க முடியுமோ அந்த சொற்களை எழுதி உருவாக்கிக்கோங்க. பல், ஊர், வாய், வால், ஓடு, ஓடாய், கண், மண், ஊன், காற்று, காலை, தலை, காய், கல், மலை, காகம், நாகம், ஊர், நாற்று, ஊற்று, ஊறுகாய், நாடு, ஏடு, பால், பார். படத்தை பார்த்து விடுகதையை உருவாக்குக. இந்த படத்தை பார்த்து எப்படி தெரியுது, ஒரு வீடு இருக்குது, 2 வாசல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கா. அப்புறம் ஒரு வீட்டில் 2 வாசல், அது என்ன அப்படி நம்ம வினாக்களை உருவாக்கலாம், விடுகதையை உருவாக்கலாம். அதே போல் இப்போ பச்சை பெட்டி வந்து திறந்துருக்காமல் இருக்கா, அப்புறம் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன அப்படி எழுதலாமா. அப்புறம் இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும், ஒரு வீட்டில் 2 வாசலுங்கும் போது அதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்னா மூக்கு. அதே போல் பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்களுங்கும் போது அதுக்குரிய ஆன்சர் வந்து வெண்டைக்காய். அந்த மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா படத்தை பார்த்து விடுகதை உருவாக்க சொல்லியிருக்காங்க, நம்ம விடுகதை உருவாக்கியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படுத்துக. இது வந்து தா வரிசை கொடுத்துருக்காங்க. தா, தி, தி, தூ, தே, தை, தூ, தௌ. அந்த வார்த்தையை நம்ம உருவாக்குறோம். தானத்தளிர், தாளம், திட்பம், தீ, துடுப்பு, தூய்மை, தென்னை, தேன், தையல், தோகை, தோழமை, தவ்வை அப்படி நம்ம இந்த வார்த்தைகளை உருவாக்கியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு கலையும் கைவனமும் மண்ணும் திட்டிருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு போவோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 3ஆம் பாடமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா யானைக்கும் பானைக்கும் சரிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய புக் பேக்கான கொஸ்டின் நான் ஆன்சரை பார்த்துடலாம். முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினாக்களுக்கு விடை அளிக்கல. முதல் கொஸ்டின், உழவர் யானை எதற்காக இரவல் கேட்டார். உழவர் வந்து மகனுடைய ஊர்வலத்திற்காக யானை இரவல் கேட்டார். அப்புறம் ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது, ஊர்வலம் சென்ற யானை வந்து இறந்து விட்டது. 3ஆம் கொஸ்டின், மரியாதை உழவரை தனியாக அழைத்து என்ன கூறினார். உழவர் தனியாக அழைச்சி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேஜ் நம்பர் வந்து 18ஆம் பக்கத்தில் இது குறிச்சிருக்க பாருங்க. உணர்வு தனியாக அழைத்து நாளை நீங்களாகவே நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம், உங்களை அழைத்து வருவதற்கு இந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன், நீங்கள் என்ன செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போட்டாமல் வைத்திருங்கள், பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார் மரியாதைராமன். அடுத்து யானைக்கும் பானைக்கும் சரி என்ற கதை உணர்த்தும் நீதி என்னன்னு கேட்டேன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்திமத்து. இதுக்கு ஆன்சர் இருக்குல்ல 18ஆம் பக்கத்தில் இந்த கீழே கொடுத்துருக்காங்க, நீதி கொடுத்துருக்காங்களா ஆத்திரக்காரனுக்கு புத்திமத்து. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பூக்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு கொடித்தடங்களை நிரப்புக. இப்போ இந்த பாடத்தில் இருக்கிற கொஸ்டின் தான் வணிக டேஸ் நாட்டை சேர்ந்தவர். கீழே வந்து பூக்கள் கொடுத்துருக்காங்களா அதில் நம்ம எடுத்து வைக்கிறோம் அரபு நாட்டை சேர்ந்தவர். அப்புறம் 2ஆவது கொஸ்டின், உழவர் வணிகர் இருவரின் வழக்கை எதிர்கொண்டவர் யாருன்னா மரியாதை ராமன். 3ஆவது கொஸ்டின், திருமண ஊர்வலத்தில் டேஸ் இறந்து விட்டது, யானை இறந்து விட்டது, பழைய டேஸ் கீழே விழுந்து ஒருங்கின பானை. அடுத்து சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக. இங்கே கொடுத்துருக்காங்க வந்து தற்செயலாக இறந்து விட்டது யானை ஊர்வலத்தில். இது சரியான முறைப்படுத்தி எது கிடைக்கும்னா யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து விட்டது. கீழே பானைகள் உடைந்து விட்டன விழுந்து, பானைகள் கீழே விழுந்து உடைந்து விட்டன. விசித்திரமான எதிர்கொண்டார் வழக்கே மரியாதைராமன். மரியாதைராமன் விசித்திரமான வழக்கை எதிர்கொண்டார். அக்கறை வைக்கப்பட்டன பானைகள் கதவின் பின்னால் அடுக்கி, கதவி பின்னால் பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டன. முறைப்படுத்தி எழுதியிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு குறிப்புகளை கொண்டு கட்டத்திலிருந்து கீழே காண்போமா விடை காண்போமான்னு கேட்டிருக்காங்க. பழமை என்பதை
பொருள் என்னென்னா முதுமை. இடமிருந்து வடம் எழுத சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. வீட்டின் முகப்பில் உள்ளது என்னென்னா வாசல். இப்போ தும்பிக்கை உள்ள விலங்கு வந்து யானை. உடலின் ஓர் உறுப்பு என்ன வரும்? கால் கொடுத்துருக்கோம். வேளாண் தொழில் செய்பவர் யாருன்னா உழவர். அப்புறம் 4ஆம் படம் நன்னெறிங்கிற படம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை பாடுறவர் யாருன்னா சிவபிரகாஷ் சுவாமிகள். இதில் வேலை இருக்கிற கட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த வீட்டின் முகப்பில் உள்ளது என்னென்னா வாசலுங்கிறது இங்கே வா இங்கே வரும், 2 போட்டிருக்காங்க. அதில் வா சா எல் வரணும். அப்புறம் உடலின் ஒரு உறுப்புங்கும்போது மேலிருந்து கீழ் தானே, அப்புறம் இங்கே வால் வரும். மேலே வந்து வாசல் இருக்கா, வா இல் இங்கே மாற்றி எழுதிடுவோம். இந்த மாதிரி தான் வரும். வீட்டின் முகப்பில் உள்ளது என்னது வாசல். அதுக்கடுத்து உடலின் ஒரு உறுப்பு வந்து வால். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு நன்னெறிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இல்லை சிவபிரகாச சுவாமிகள் தான் எழுதியிருக்காங்க. இதில் வந்து சரியான விடை சொல்லை தேர்வு செய்யல வந்து இன்சொல் சொல்லை பிரித்தல் கிடைப்பது இனிமே குட்டல் சொல். இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 2வது கொஸ்டின் அதிர்கின்ற வலை இச்சொல்லில் அதிர்கின்ற சொல்லின் பொருள் வந்து ஒலிக்கின்ற. ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து வியன் உலகம் இச்சொல்லை பிரித்தல் கிடைப்பது வியன் கூட்டல் உலகம். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வினாக்களுக்கு விடையளிக்க உலகம் எப்போது மகிழும் நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக்குன்னு கேட்டிருக்காங்க. உலகம் எப்போ மகிழும்? முதல் கொஸ்டின் இருக்குல்ல புக் பேக்கில் 21வது பக்கத்தில் உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு உலகம் மகிழும் அப்படின்னு சொல்லி தான் ஆன்சராக வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு இன்சொல் அண்டு இருநீ வியன் உலகம் அந்த வரியிலேருந்து இந்த லைன் மட்டும் வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து கடலில் அலைகள் எப்போது பொங்கி எழும்? இதுக்கு வந்து 21ஆம் பக்கத்தில் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். ஓகேயா? அதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக. இன்சொல்னா இனிய சொல், வன் சொல்னா கடுஞ்சொல், அலர்கதிர்னா கதிரவனின் ஒளி, தன்னென் கதிர்னா நிலவின் ஒளி. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. நமது தாய்நாட்டின் திருப்பெயர் இந்தியா. அதுக்கடுத்து அரசனின் வேறு பெயர் மன்னன். உடைமையை எப்படின்னு சொல்லலாம்? சொத்து. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ எது? மல்லிகை. இப்போ வந்து அதில் இருக்கிற அவங்க மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லாம் எழுச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற இன்சொல்லுங்கிற ஆன்சர் கிடைக்கிது. இதுக்குரிய ஆன்சர் வந்து வட்டத்தில் எழுதிய சொற்களை கீழே உள்ள கட்டத்தில் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி பேசினால் எல்லோருக்கும் பிடிக்கும் இன்சொல். அதான் ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட்டு சிறு கட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. அதாவது சிறு கட்டத்துக்குள்ளே என்ன இருக்கு பாருங்க, கூங்கிற எழுத்து இருக்குது. அந்த கூங்கிற எழுத்தை வச்சு தான் அந்த சொல்லை உருவாக்க சொல்லியிருக்காங்க. குடை எழுதலாம். குடட்டை, கும்பல், குளிர், குவியல், குழி, குரல், குவி, குறை, குதி அனுப்பியிருக்கும். அப்புறம் 5ஆம் படமாக பன்னிமலை பயணம்ங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அந்த ஆன்சர் பார்த்துருவோம். அதில் வந்து முதல் சரியான விடை சொல்லை தேர்வு செய்து எழுதுவோம். அதில் முதல் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா பனிமலை காடு இருக்குது, விரைவாக சென்று விட முடியாது. அடிக்கடி சொல்லின் எதிர் சொல் என்ன? விரைவாகங்கிறதுக்கு எதிர் சொல் வந்து மெதுவாக. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன். இப்போ 2வது கொஸ்டின் என்ன குட்டல் என்று சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது என்ன வென்று. இதுக்கு ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். 3வது கொஸ்டின் இக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ குட்டல் காட்டில். இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன். 4வது கொஸ்டின் என்னவாயிற்று சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன குட்டல் ஆயிற்று. இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன். வினாக்களுக்கு விடையளிக்க படகில் செல்லும் போது விலங்குகள் ஏன் திடீரென அலறின? விலங்குகள் படகில் செல்லும் போது திடீரென ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது. அதனால் படகு ஒரு பக்கமாக சாய்ந்தனால் விலங்குகள் அலறின. அப்போ 2வது கொஸ்டின் பாருங்க, நரி முதலிடம் என்ன கூறியது? விஷமுறை செடிகளை நாங்கள் தின்றுள்ளதால் எங்களை யார் குடித்தாலும் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று நரி முதலிடம் கூறியது. இக்கதையில் உனக்கு பிடித்த விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த விலங்கு வந்து நரி. ஏன்னா நரி வந்து தந்திரத்தில் உயிரிழந்த அனைத்து விலங்குகளையும் காப்பாற்றுறதுனால எனக்கு பிடித்த விலங்கு வந்து நரி. அப்புறம் உரிய பெட்டியுடன் பாட சுற்றி இணைப்போமா? திடீரென்று பொருள் என்னென்னா சற்று எதிர்பாராமல். தந்திரம்னா நுட்பமான உத்தி. பேணுறுதல்னா பாதுகாத்தல். அலறுதல்னா கூச்சலிடுதல். அதுக்கு சொற்களோட இணைச்சாச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு விடுபட்ட இடத்தில் உரிய சொற்களை நிரப்பி புதிய சொற்றொடரை உருவாக்குன்னு கொடுத்துருக்காங்க. டேஸ் நண்பன் அப்படிங்கும்போது நல்ல நண்பன் கொடுத்துருக்காங்களா. அதுபோல் டேஸ் தூரம் நெடுந்தூரம். டேஸ் மான் அழகிய மான். விரைவான பயணம். டேஸ் காடுனா பெரிய காடு. டேஸ் குதிரைனா கருப்பு குதிரை. ஒரு மொழியோடு விளையாடு. கடலுள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குவோம். உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லையும் கீழே எழுதி விண்மீனுக்கு வண்ணத்திட்டம் கொடுத்துருக்காங்க.
இதில் பாருங்க குதிரை, அத்தை, படகு, நாய், இலை, ஓநாய், பாம்பு, சிறுத்தை, முதலை, வரிக்குதிரை, வாய், குதிரை, அந்த மாதிரி சொற்கள்லாம் நினைச்சு எழுதியிருக்கோம். மொத்தம் வந்து நான் பெற்ற விண்மீன்கள் மொத்தம் எண்ணிக்கை எத்தனைனா 12. அப்புறம் அகர வரிசைப்படுத்துக, அதாவது மைதானம், முறுக்கு, மோப்பம், அப்புறம் மா வரிசையாக கொடுத்துருக்காங்க. மானா மா, மா, மீ, மீ, மூ, மூ, மே, மே, மை, மூ, மூ, மௌ, அந்த மாதிரி எழுதணும். மாவில் வந்து மகிழ்ச்சிங்கிற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி, மாதம், மிளகு, மீன், முறுக்கு, மூட்டை, மெத்தை, மேகம், மைதானம், மொழி, மோப்பம், மொவ்வல். ஆறாவது கொஸ்டினா ஆறாயிந்திர வேடம்ங்கிற 6ஆம் பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அந்த ஆன்சரை பார்த்துருவோம். அதுக்குரிய வினாக்களுக்கு விடை அளிக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து மொதல் கொஸ்டின் வந்து குதிரை ஏன் நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது. இதுக்குரிய ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 51 பக்கத்தில் மேலே பாருங்கள். நாய் ஒன்று காலில் அடிப்பட்ட காரணத்தால் நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி நடந்து கொண்டிருப்பதை குதிரை பார்த்தது. உடனே அந்த நாய்க்கு உதவி செய்திட வேண்டும் அப்படின்னு நினச்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு 2ஆம் கொஸ்டின். காவலர்கள் குதிரை மீது இருந்த நாயை ஏன் கீழே இறக்கிவிட்டனர். நாய் வந்து குதிரை மேலே அமர்ந்து கொண்டு குதிரையிடம் விவாதம் செய்து கொண்டு சத்தமாக குறைத்தது. அதனால் காவலர்கள் வந்து நாயை கீழே இறக்கிவிட்டாங்க. அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தத்தி தத்தி தவளை வந்தது. எழுதி எழுதி நான் திருக்குறள் எழுதி எழுதி பார்த்தேன். திரும்பி திரும்பி குழந்தை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றது. குனிந்து குனிந்து வயதான பாட்டி குனிந்து குனிந்து நடந்தாள். நிறுத்த குறியீடுன்னு கேட்டிருக்காங்களா. அரசே அதோ அந்த நாய் சார்ந்து நடக்க முடியாமல் தத்தி தட்டி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு விட்டு விடலாமா என்று கேட்டது. இதுக்கு வந்து பேஜ் நம்பர் 31 பக்கத்தில் பாருங்க. இருக்குல்ல, அரசே அதோ ஒரு நாயானது டபுள் கொஸ்டின் போட்டிருக்கு பாருங்க. அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல் தட்டி தட்டி சென்று கொண்டிருக்கின்றது. அங்கே புஷ்டாப் வந்திருக்கு. இந்த அரசை பக்கத்தில் ஒரு கம்மா வந்திருக்கு. அந்த நாயை என் முதுகில் ஏற்றிக்கொண்டு பக்கத்தில் ஒரு கம்மா வந்திருக்கு. அது எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்துல விட்டு விடலாம். ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கொட்டேஷன் டபுள் கொட்டேஷனை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்து குறிப்பியபடி விடையை கொடுத்துருக்காங்க. பேச உதவுவது வாய், படுக்க விரிப்பது பாய், சுணுக்கு முந்தியது காய், காவல் காப்பது நாய் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வரியில் ஒன்று சுங்கம், கனிமத்தில் ஒன்று தங்கம், நாடுகளில் ஒன்று வங்கம், தமிழுக்கு 3 சங்கம். அடுத்து உழவுக்கு உதவுவது ஏர், ஊர் கூடி இழுப்பது தேர், மரத்திற்கு தேவை வேர், நல்லதே உன்னிடம் சேர். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அகர முதலியை பார்த்து பொருள் அறிக்கை. அதாவது இது புக்கு பின்னால் லாஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. போலி ஒன்றை போல் இருத்தல் அப்படின்னா போலிக்கு மீனிங்கிறது ஒன்றை போல் இருத்தல். பொறாமைனா கால்ஃபு, சவ்வாரினா பயணம், வருந்தியது துன்பம் அடைந்தது, மரியாதைனா நேர்மையான ஒழுக்கம். இப்போ சொற்களில் உள்ள பிள்ளைகளை நீக்கி எழுதுக. மன்னர், குதிரை, சவ்வாரி, உற்சாகம், சிறந்தவன், மக்கள் எல்லாம், கனைப்பொலி, இரக்கம், குணம், கிராமங்கள். இதில் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கோ திருத்தி எழுதியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு விலங்குரிய ஒலிப்புகளை வட்டமிடுகன்னு சொல்லியிருக்காங்களா. இங்கே வந்து குதிரை கொடுத்துருக்காங்க. குதிரை எப்படி என்ன சவுண்டு எப்படி என்ன சொல்லுவோம்னா கனைக்கும். குதிரை கனைக்கும்னு சொல்லுவோம். அவளை சிங்கம் முழங்கும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை புளிரும். அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த அட்டவணையில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் எடுத்துக்காட்டை போல் எழுதுக. நான் உணவு டேஸ் பிராக்கெட்டை உண்ணுன்னு கொடுத்துருக்காங்களா. நான் உணவு உண்டேன். இது இறந்த காலத்தை சொன்னால் நான் உணவு உண்டேன்னு சொல்லணும். அதனால் நிகழ்காலத்தை சொன்னால் நான் உணவு உண்கிறேன்னு சொல்லணும். எதிர்காலத்தை சொன்னால் நான் உணவு உண்பேன். பயிற்சி கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின் நிலவரிசை பூ டேஸ் கொடுத்து தொடுன்னு கொடுத்துருக்காங்களா. பூ தொடுத்தால், தொடுக்கிறாள், தொடுப்பாள். அதே போல் ஆடு புல் மேய்ன்னு கொடுத்துருக்காங்களா. இறந்த காலத்தில் மேய்ந்தது, நிகழ்காலத்தில் மேய்கிறது, எதிர்காலத்தில் மேயும். இதேபோல் நாங்கள் படம் டேஸ் கொடுத்து வரை கொடுத்துருக்காங்களா. இறந்த காலத்தில் வரைந்தோம், நிகழ்காலத்தில் வரைகிறோம், எதிர்காலத்தில் வரைவோம்.
கதிர் போட்டியில் டேஸ் கொடுத்து வெல் கொடுத்தாருக்காங்களா? இறந்த காலத்தில் வென்றான், நிகழ்காலத்தில் வெல்கிறான், எதிர்காலத்தில் வெல்வான். 5வது கொஸ்டின், மயில்கள் நடனம் டேஸ் கொடுத்து ஆடு கொடுத்துருக்காங்க. மயில்கள் நடனம் ஆடின இறந்த காலம், மயில்கள் நடனம் ஆடுகின்றன நிகழ்காலம், மயில்கள் நடனம் ஆடும் அப்படின்னா அது எதிர்காலத்தில் வரும். அடுத்த அட்டவணை விடுபட்ட இடங்களை நிரப்புக. வினைச்சொல் வந்து செய்ன்னு கொடுத்துருக்காங்க. இறந்த காலம் சொன்னால் செய்தான், நிகழ்காலம் செய்கின்றான், எதிர்காலத்தில் செய்வான்னு சொல்லுவோம். அதே போல் பறந்ததும் கொடுத்துருக்காங்க இறந்த காலத்தில், அது வந்து வினைச்சொல்னு கேட்டால் அது பறன் வரும். நிகழ்காலத்தில் பறக்கின்றது, எதிர்காலத்தில் பறக்கும். அதே போல் எதிர்காலத்தில் படிப்பான்னு ஒரு பாடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய வினைச்சொல் வந்து படின்னு எழுதுவோம். இறந்த காலம் படித்தான், நிகழ்காலம் படிக்கிறான். 4வது வந்து கேளுங்கிற வினைச்சொல் வந்து இறந்த காலத்தில் கேட்டதுன்னு வரும், நிகழ்காலத்தில் கேட்கின்றது, எதிர்காலத்தில் கேட்கும். அதே போல் எதிர்காலத்தில் வந்து சொல்வார்கள்னு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து வினைச்சொல் வந்து சொல். இறந்த காலத்தில் சொன்னார்கள், நிகழ்காலத்தில் சொல்கின்றார்கள். படங்களுக்கு பொருத்தமான காலங்களை பயன்படுத்தி தொடரை எழுதுக கொடுத்துருக்காங்க. கண்ணன் ஏனையில் ஏறுகிறான். அதே போல் மரத்திலிருந்து தேங்காய்கள் கீழே விழுந்தன, அதில் விமானம் பறந்தது, சிறுவன் ஓடுகிறான், ஆசிரியர் கரும்பலையில் எழுதுகிறார், சிறுமி விதிவண்டி ஓட்டுகிறாள், தாத்தா செய்தித்தாள் படிக்கிறார், பேருந்து செல்கிறது, சிறுவன் கதவை திறக்கிறான். 7ஆம் படமாக திருக்குறள் கதைகள் கொடுத்துருக்காங்க. அது ஒரு புக் பேக் கொஸ்டின், அந்த ஆன்சர் பார்த்துருவோம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? மொதல் கொஸ்டின், பொறை என்பதன் பொருள் வந்து பொறுமை. இதுக்குரிய ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். 2, நிறை உடைமை. இது சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது நிறை கூட்டல் உடைமை, ஆ ஆப்ஷன். 3வது கொஸ்டின், மெய் கூட்டல் பொருள். இது சொல்ல சேர்த்தெழுத கிடைப்பது மெய்ப்பொருள். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து இ ஆப்ஷன். 4வது வெகுளாமை. இது சொல்லின் பொருள் வந்து சின்னம் கொல்லாமை. இதுக்குரிய ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். 5வது போற்றி ஒழுகப்படும் பண்பு டேஸ் பொறை உடைமை. இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன். வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கொஸ்டின், பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? நிறைவுடைமை என்பது பெருந்தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமை போற்றி ஒழுக வேண்டும். 2ஆம் கொஸ்டின், மெய்ப்பொருள் காண்பதே அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? பிறர் நம்மிடம் கூறும் கருத்துக்களை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள உண்மை பொருளை காண்பதே அறிவு என்கிறார் வள்ளுவர். 3ஆம் கொஸ்டின், நாவே காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? நாவை காக்க தவறினால் சொற்கூட்டத்தில் அகப்பட்டு துன்புறுவர். 4வது கொஸ்டின், சினம் எப்போது ஒருவரை அழிக்கும்? சினத்தை ஒருவன் அடக்காவிட்டால் அவன் சினமே அவனை அழித்துவிடும். 5ஆம் கொஸ்டின், நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது, ஏன்? அழகு என்ற கதை தான் எனக்கு பிடித்தது, ஏனெனில் சினம் கொள்ளும் போது நம் அழகை குறைகிறது. பொறுத்துக. பொறைனா பொறுமை, மெய்ப்பொருள்னா உண்மை பொருள், காவாக்கள்னா காக்காவிட்டால், சோகாப்பர்னா துன்புடுவர், சொல்லிலுக்குனா சொற்குட்டம். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து தொடரை நிரப்புக. ஆய்வகம் டேஸ் இருந்தது, மேல்தளத்தில் இருந்தது. இங்கே இருக்க லா பாருங்க, இந்த லா கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடம் வரும்ல அந்த லா கொடுத்துருக்காங்க. 2வது வழியில் டேஸ் ஒன்று வந்தது, குறுக்கு பாதை எங்கும்போது வல்லின ரூ வரும். அடுத்து உனக்கு காரணம் டேஸ் புரியவில்லையாங்கும்போது அதுக்கு மெல்லின ரீ வரும். அடுத்து இடைநெறி வரும். அடுத்து நெக்ஸ்ட், எடிசன் மின் டேஸ் உருவாக்கினார், விளக்குங்கும்போது இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லா வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு, குற்றம் டேஸ் யாரிடம் தான் இல்லை, பள்ளினர் ரை வரும், அதான் குறை. அடுத்து மொழியோடு விளையாடு. பொருத்தமான வினை சொல்லை எடுத்து வினாத்தொடரை முழுமையாக்கம் கொடுத்துருக்காங்க. உன்னுடைய ஊரின் பெயர் என்ன? உனக்கு பிடித்த வண்ணம் எது? நீ பள்ளிக்கு எப்படி வருகிறாய்? உன்னுடைய நண்பன் யார்? கோடை விடுமுறைக்கு எங்கு சென்றாய்? மெய்ப்பொருள் என்பதின் பொருள் யாது? குறிலெழுத்துக்கள் யாவை? சார்பது யாருடைய வீட்டிற்கு சென்றாள்? அதை நம்ம குறிச்சிருக்கோம். அப்புறம் நமக்கு தேவையான பண்புகளை தேர்ந்தெடுப்போமா? இங்கே வந்து அன்புங்கிற பண்பு நமக்கு வேண்டும், அடக்கம் வேண்டும், ஈகை, அறிவு, வாய்மை, ஒழுக்கம், செய் நன்றி, அதெல்லாம் நம்ம குறிச்சிட்டு கீழே எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, கலையும் கலைவனம். இதில் இருக்க படத்துக்கு வனம் திட்டணும். அடுத்து 8ஆம் படம், பசுவுக்கு கிடைத்த நீதிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்த்துருவோம். முதலான சரியான சொல்லை தெரிவு செய்வோம் கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின், இன்னல் சொல்லுக்குரிய பொருள் என்னன்னா துன்பம், இ ஆப்ஷன். 2வது கொஸ்டின், அரசவை சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அரசு கூட்டல் அவை, இ ஆப்ஷன். மண் உயிர் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மண் கூட்டல் உயிர், இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஆ ஆப்ஷன். அப்புறம் வினாவிற்கு விடையளிக்க.
மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்ன? குடிமக்கள் தங்களுக்கு ஏற்படும் குறைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ள இந்த ஆராய்ச்சி மணியை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த ஆராய்ச்சி மணி அமைச்சிருக்காங்க. ஆராய்ச்சி மணியுடைய நோக்கம் என்னன்னா உடனுக்குடன் நீதி வழங்குவதில் தான் இருக்கு. இந்த ஆராய்ச்சி மணியை ஒழித்தா அது நான் முன்னே ஓடி நிற்பேன் என்று மனக்குறையை திருத்து வைப்பேன் மனுநீதி சோழன் அந்த ஆராய்ச்சி மணி அமைச்சிருப்பாரு. இப்போ 2வது கொஸ்டின் வச்சிருக்காங்கன்னா பசு ஆராய்ச்சி மணி ஏன் அடித்தது? இதுக்கு ஆன்சர் பேஜ் நம்பர் 49 பக்கத்தில் இருக்கு பாருங்க. அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டி செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறக்கிறது. இந்த தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதை இறந்த உடலை கண்டு கண்ணீர் விடுகிறது. அது ஆற்றுண்ணா துயரே ஆராய்ச்சி மணியை வடிவில் தான் ஒழிக்க செஞ்சுருக்கும். அதனால தான் பசு வந்து ஆராய்ச்சி மணியை அடிச்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின் வந்து பசுவின் துயரே மன்னர் வந்து எவ்வாறு போக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 50 பக்கத்தில் பாருங்கள். பசுவுடைய கன்றை துடிக்க துடிக்க தெற்காலில் இட்டு கொன்றது என் மகனை அதே தெற்காலில் இட்டு கொல்றது தான் அது கொடுக்குற நீதி அப்படின்ட்டு பசுவின் துயரை மன்னர் வந்து இப்படிதான் போக்குனார். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைகிறேன் அப்படின்ட்டு பசுவின் துயரை போக்கியிருப்பார். அடுத்து நெக்ஸ்ட்டு அகர முதலை பார்த்து பொருள் அறிக. ஆற்றுனா தாங்க முடியாத, வியன் உலகம்னா பரந்த உலகம், செவி சாய்த்தல்னா கேட்க விரும்புதல், கொடியோன் துன்புறுத்துபவன், பரம்பரை தொன்று தொட்டு. சொல் உருவாக்குக. இங்கே நிறைய சொல் கொடுத்துருக்காங்க, எழுத்து கொடுத்துருக்காங்க. அது எழுத்துக்கெல்லாம் நினைச்சு நம்ம சொற்களை உருவாக்கணும். இனிமேங்கிற சொல் அவங்க உருவாக்கி காட்டியிருக்காங்க. அதே போல் நம்ம மாலை, தீ, அவை, அணை, உன், தீர்ப்பு, தேனி, வை, துணை, புண், மான், பெண், இரு, பெண்மை, வருக, உண்மை, இணை, அரசன், மாலை, கணை, தேன். அப்புறம் வண்ண திட்டி மகிழ்வோம். இந்த படத்துக்கு வந்து வண்ண திட்டி இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு 9ஆம் பாடம் வேலைக்கேற்ற கூலிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்துருவோம். வினாக்களுக்கு விடையளிக்க படத்தை பார்ப்போம், வினாக்களை உருவாக்குவோம். இந்த படத்தில் எத்தனை விலங்குகள் இருக்குன்னா 6 விலங்குகள் இருக்குது. ஆடு, கரடி, யானை, வரிக்குதிரை, குரங்கு, புலி. அது நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு. இங்கே ரே, தி, கு, வா, ரி, ஈக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஸ்டார் படம் கொடுத்தா ரை கொடுத்துருக்காங்க, வட்டம் கொடுத்தா தி கொடுத்துருக்காங்க, இணையகரம் கொடுத்தா கு கொடுத்துருக்காங்க, முக்கோணம் கொடுத்தா வா, சதுரம் கொடுத்தா ரி, அதில் எண்கோணம் கொடுத்தா இக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்கே முக்கோணமும் செவ்வகம் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்துக்கு என்ன எழுத்துனா வா, செவ்வகத்துக்கு என்ன எழுத்துனா ரி. அதே போல் வட்டமும் ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க. வட்டத்துக்குரிய எழுத்து வந்து தி, இந்த ஸ்டார்க்குரிய எழுத்து வந்து ரை. அதுக்கடுத்து இணையகரமும் வட்டம் கொடுத்துருக்காங்க. இணையகரத்துக்கு வந்து கு, வட்டத்துக்கு வந்து தி, அது குதி. அதுக்கடுத்து முக்கோணத்துக்கு வந்து வா, ஸ்டாருக்கு வந்து ரை, வரை. அதேபோல் இணையகரம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இணையகரத்துக்கு வந்து கு, ஸ்டாருக்கு ரை, குறை. அதில் இணையகரம் வட்டம் ஸ்டார், இணையகரத்துக்கு கு, வட்டத்துக்கு தி, ஸ்டாருக்கு ரை, 3 சேர்த்தா குதிரை. அப்புறம் முக்கோணம், செவ்வகம், எண்கரம், சாய் சதுரம், அதுக்கடுத்து வட்டம், ஸ்டார், இத்தனையும் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய எழுத்துக்கள்லாம் எழுதிச்சதுன்னா வரி குதிரைன்னு கிடைக்குது. சொல் எழுதுக, சொற்றோட அமைக்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மனம், அதாவது 3 சொல்லி நவுன் 2 சொல்லி நவுன் கொடுத்துருக்காங்க. இந்த மெல்லின நாக்கு வந்து பூக்கள் மனம் வீசியது. இந்த 2 சொல்லி நாக்கு என்ன வரும்னா மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். அதுவேளை கலை கொடுத்துருக்காங்க. இந்த கலை வந்து ஆயக்கலைகள் 64. இந்த கலை வந்து வயலின் களை செடிகள் அகற்று. கலை மூங்கில செடிக்கு வந்து கலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கரை. இந்த கரைக்கு வந்து துணியின் கரை நீக்கு. இந்த கரைக்கு வந்து ஆற்றங்கரையில் குழி. அப்புறம் இலை, இலைக்கு வந்து செடியின் ஒரு பகுதி. இலை உடல் இழைத்து மெலிந்து போதல். இலை மரம் பட்டறையில் இழைத்தல் அப்படி வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு இடையே கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. கரைந்து அழைப்பேன் நான் யார். கரைந்து அழைக்கிறது என்னது? கரைந்து அழைக்கும் காகம். கடலில் கிடப்பேன் நான் யார்? சங்கு. சமையலுக்கு உதவுவேன் நான் யார்? வெங்காயம். இனிப்பாக இருப்பேன் நான் யார்? கரும்பு. இப்போ அந்த சொற்களை நினைச்சு பாருங்க, கங்காருன்னு கிடைக்கும். நீண்ட தூரம் தாவிடுவேன் தவளையும் அல்ல.
குதித்து குழித்து ஓடிடுவேன், குதிரையும் இல்லை, பையைத்தான் கொண்டிருப்பேன், சட்டையும் இல்லை, கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்த வருவேன், நான் யார்னா கங்காரு. இப்போ புக்கு பின்னாடி இருக்கிற அர்ஜுன் குறுக்கில் பார்த்துடலாம். இதுதான் புக்கில் வந்து இடையில அகர முதலியை பார்த்து எழுதுங்கன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதுக்குரியதான். அதிர்கின்றனா உளிக்கின்ற, அதற்கதிர்னா கதிரவன், ஆற்றுண்ணான் தங்க முடியாத, இன்சொல் இனிமையான சொல், இன்னல் துன்பம், காவாக்கள் காக்காவிட்டால், குனிந்து வளைந்து கொடியோன் துன்புறுத்துபவன், செவ்வாரி பயணம், செவி சாய்த்தல், கேட்க விரும்புதல், சோகப்பர் துன்படுவர், தன்னென் கதிர் நிலவின் ஒளி நீத்தம் நாள்தோறும், பரம்பரை தொன்று தொட்டு, பொறாமை காழ்ப்பு, பொறை அடக்கம், போலி ஒன்றை போல் செய்தல், ஒன்றை போல் இருத்தல், போற்றுதல் புகழ்தல், மரியாதை நேர்மையான ஒழுக்கம், மெய்ப்பொருள் உண்மைப்பொருள், வரம்பு எல்லை, வருந்தியது துன்பமடைந்தது, அஞ்சொல் கடுஞ்சொல், வியனுலகம் பரந்த உலகம், வேளாண்மை உழவு. அவ்வளோதான். நமக்கு 4வது தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்து 5வது தமிழில் இயல் 1, இயல் 2, இயல் 3 தனியாக பிரித்து அதுக்குரிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.